Hi kids, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 8 ஆஃப் கிளாஸ் 3 கிளாஸ் 6 கிளாஸ் 6 ஆஃப் என்சிஆர்டி ஹிந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஒமிட்டட் போர்ஷன்ஸ் வரதுனால நம்ம டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இருக்க நம்ம லெசன் வந்து எஸ்ஏ லெசன். இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா வடிவில் இருக்கக்கூடிய ஒரு லெசன். அண்ட் இந்த லெசன் பார்த்திங்கன்னா ஒரு 9 to 10 year பாய் பற்றி. அந்த பாய் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை. கடைசியில் அவன் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம், கடைசியில் எதனால் அந்த பிரச்சனை அப்படின்றது ஒரு ட்ராமா டைப்பில் கொண்டு போயிருக்காங்க. ஏசே அப்படின்னா இந்த மாதிரி. ஸோ அந்த பையன் வந்து அவனோட இருக்க வழியை வந்து இந்த மாதிரி இப்படி இருக்குது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களே, எப்படியோ இருக்குது வழின்னு, அந்த மாதிரிலாம் சொல்கிறான். என்ன மாதிரிலாம் சொல்கிறான்ற நம்ம பார்க்கலாம். ஸோ பாத்திர பரிச்சை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். யாரோட இன்ட்ரடக்ஷன்னா இதில் இருக்க கேரக்டர்ஸ், பாத்திரனா கேரக்டர்ஸ், அந்த பாத்திர பரிச்சையோட இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோகன் இருக்கார். மோகன்றவர் வந்து விதார்த்தி அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க. மோகன்றவர் தான் இங்கே அந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த சின்ன பையன். நெக்ஸ்ட்டு வந்து தினாநாத்ங்கிறது வந்து படோன்சின்னு யாரை சொல்லுவோன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை, நெய்பர்ஸை சொல்லுவாங்க. மானா மோகனோட அம்மா, மோகனோட பிதா, மாஸ்டர் யாரோட மாஸ்டர், மோகனோட மாஸ்டர் ஜி. அது கீழே இன்னும் 2 கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா வைத்தியஜின்னா அந்த வைத்தியம் பார்க்குற வைத்தியர்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழில் சொல்ல போனோன்னா வைத்தியர்னு சொல்லுவாங்க. இந்த ஊர்களெல்லாம் வந்து கை நாடி பிடிச்சி பார்த்து சொல்லுவாங்க, அது வைத்தியர்னு சொல்லுவாங்க, அவங்கள சொல்கிறாங்க. டாக்டர் தாத்தா ஏக் படோன்சீன், மறுபடியும் இன்னொரு மெய்வரை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் பிளே. ஸோ இந்த பிளே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நீங்கள் நிறைய பிளேஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அவங்களோட லாஸ்ட் இயர் ஆகட்டும், அதுக்கு முந்தின இயர் ஆகட்டும், பிளேனாக எப்படி போகும், அப்படியே கர்ட்டன்லாம் மேலே தூக்கிட்டு ஒரு சினாரியும் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இந்த டேபிள் மேலே இது இருந்துச்சு, அங்கே புக்கு இருந்தது, அங்கே பாத்ரூம் இருந்துச்சு, இங்கே ரூம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பற்றி தான் போகுது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் டக்குன்னு கொடுத்துட்றேன், ஏன்னா நம்மளுக்கு இந்த லெசன் வந்து பெருசுன்றனால. வாங்க நான் டக்குன்னு ஒரு ஜிஸ்ட் கொடுத்துட்றேன். सड़क के किनारे एक सुंदर फ्लैट में बैठा था दृश्य. ஸோ வந்து ஒரு ரோட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளாட் வீடு இருக்குது. உஸ்கா ஏக் தர்வாஜா சட்காவாலே பராமதே மே குல்தா ஹேம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு பக்கம், அந்த பக்கத்துக்கு ஃப்ளாட்டில் வந்து அப்படியே கதவு திறந்த மாதிரி காட்டினா அங்கே வந்து உள்ளே வந்து ஒரு ரூம் இருக்குது. அந்தர்கே கமாரேமே அங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது. தீஸ்ரா அந்த பக்கம் வந்து ரசோயி சமையல் கட்டு இருக்குது. அலமாரியில் வந்து புஸ்தகேன் அதாவது புக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து சினாரியோ ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க சீனை. அப்புறம் வந்து ரேடியோ இருக்குது. दो और दो छोटे तख्त हैं जिन पर गलीज बीछे हैं. बीचे में कुर्सियाँ हैं. एक छोटी मेज में அங்கே ஒரு சின்ன டேபிள் இருக்குது. டேபிளுக்கு மேலே ஒரு ஃபோன் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு சினாரியோ வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பர்தா உட்னேனா அந்த கர்ட்டனை தூக்கும்போது மோகன் ஏக் தக்த் பர் லோட்டாता है. ஸோ அப்போ வந்து அந்த கர்டன் அப்படியே இப்படி தூக்கும்போது மோகன் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு பெட்டு மேலே வந்து அப்படியே சாஞ்சாப்பில் கிடக்கிறான். லோட்டானா சாஞ்சாப்பில் படுத்துட்டு கிடக்கிறான். 8-9 வருஷம், 8-9னா 8-9 வயசு வரைக்கும் இருக்கும் அவனுக்கு. உம்ரு ஹோத்தி உஸ்கி தீஸ்ரி क्लास में पढ़ता है. அவனுக்கு வந்து ஒரு 3rd standard 4th standard படிப்பான். इसका समय बड़ा बेचैन जान पड़ता है. बार पेड़ का पकड़ता है. उसका माता पिता पास बैठे हैं. இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ பிளேக்குள்ளே போகலாம். இப்போ மா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, डरना ऐसे मत कर, अभी ठीक हुआ जाता है. अभी डॉक्टर को बुलाया है, ले तब तक सेंक ले. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா நான் ஏசா மத் கர், இல்லை ஒன்றும் இல்லை உனக்கு. அபி டிக் ஹுவா. ஸோ இந்த சினாரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை. அபி டிக் இப்போ சரியாயிடும் உனக்கு. அபி டாக்டர் கோ புல்லாயா, நாங்கள் வந்து டாக்டர் வந்து கூப்பிட்டாச்சு. ஸோ சீக்கிரமாக உனக்கு சரியாயிரும். சாதர் ஹட்டாக்கர் பேடு பர் போத்தல் ரக்கி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டில் சாதுக்கர் ஹட்டாக்கர்னா அந்த பாட்டிலை வந்து ஏதோ மருந்து ஃபில் பண்ணி அந்த பாட்டிலை வந்து அவனோட வயிற்றுக்கு மேலே வைக்கிறாங்க. பேட்னா வயிற்றுக்கு மேலே வந்து அந்த பாட்டிலை அவங்க அம்மா வைக்கிறாங்க. இந்த பாருங்கள் தெரியுதா அந்த பிக்சரில். फिर मोहन के पिता के और
முட்டி பக்கத்துலேயே வந்து அவங்க அப்பா நிற்கிறாங்க. அவங்க அப்பாவை பார்த்து அவங்க அம்மா திரும்பி சொல்கிறாங்க, இஸ்கி கஹி குச் அண்ட் சண்ட் தோ நஹி காலியா. ஸோ வந்து இன்றைக்கி அவன் என்னத்தை தின்னான், அவன் வந்து என்ன மாதிரியான விஷயத்த தின்னா, உஸ்கி கிஹி அண்ட்டுக்கண்டு இதையும் அதையும் தின்னானா நம்ம கேட்போம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வயிறு ஏதோ பிரச்சனைனா என்னத்தை தின்ன, இதே எதையும் அள்ளி தின்னுட்டியான்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க. அப்போ பித்தா என்ன சொல்கிறாருன்னா, पिता कहा कुछ भी नहीं, सिर्फ एक केला और एक संतरा खाया था. अरे என்னது கஹா எங்கே, குச் பி நஹி எதுவுமே சாப்பிட்லாம, சிர்ஃப் வெறும் வந்து கேலா பனானாவும் சந்த்ரா அப்படின்னா ஆரஞ்சும் தான் சாப்பிட்டான். अरे यह तो दफ्तर से चलने तक कूदता फिर रहा था. அவன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரே யஹ் தோ தஃப்தர், அதாவது நான் ஆஃபீஸ்லேருந்து சல்னே கிளம்பும்போது தக்கு குத்தா ஃபிர் ரஹாத்தா, அவன் ஜம்ப் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருந்தான். बस अड्डे पर आकर यकायक बोला, पिताजी मेरे पेट में तो कुछ ऐसे ऐसे हो रहा है. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நான் பஸ்ஸில் அவன் வந்து நல்லா தான் இருந்தான், ஜம்ப் பண்ணிக்கிட்டு பஸ் அட்டே பர் ஆக்கர், அந்த பஸ்ஸோட அட்டேனா அந்த ஸ்டேஷன் கிட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வந்தப்போ அவன் என்ன பண்ணானா, பிதாஜி என்ன அப்பா மேரே பேட் மே தோ குச், என்னோட வயிற்றுல ஏதோ ஏசே ஹோ என்னென்னமோ பண்ணுது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, திடீர்னு என்னென்னமோ பண்ணுது, ஆனால் என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியாது, குழந்தைங்க இப்போ அப்படி தானே டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. மா சொல்கிறாங்க, கேஸே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. पिता बस ऐसे ऐसे करता रहा. मैंने कहा अरे गड़गड़ होती हैं. பஸ் ஏசே கர்த்தா ரஹா, என்ன ஏதோ சொல்கிற, என்னென்னமோ பண்ணுன்னு சொல்கிற, மேனேக்காக நான் கேட்டேன், அரே கட்கடு ஹோத்திஹேன், ஏதாவது கடுகடன் செய்தாவோட வயிற்றுக்குள்ளே கடகடன் சத்தம் வருதான்னு கேட்போம் இல்லையா, அதை தான் அவங்க அப்பாவும் கேட்டிருக்காரு. तो भला नहीं, தோ போலா நஹி, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை, அவன் என்ன சொன்னான்னா அதுக்கு இல்லை அப்படின்னு. फिर पूछा चाकू सा चुभता है. அப்புறம் நான் திரும்பவும் கேட்டேன், அப்பா சொல்கிறாரு உனக்கு கடுகடன் சவுண்டு வருதான்னு கேட்டாரான், இல்லைன்னு சொன்னானா. திரும்பவும் நான் கேட்டேன், சாக்குன்னா கத்தியால் குத்துற மாதிரி இருக்கா, அதான் சொல்லுவான் இல்லை குத்தும் சில பேருக்கு, இட்ஸ் டியூ டு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் குத்தும், இந்த பொட்டேட்டோஸ் அதெல்லாம் சாப்பிட்டா குத்தும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, சாக்கூஸா சூப்புதா கத்தி வச்சு குத்துற மாதிரி சுருக்குன்னு இருக்கான்னு கேட்குறாரான். तो जवाब दिया नहीं. அப்போ கூட ஆன்சர் வந்து இல்லைன்னு தான் வந்துச்சான். गोला सा फुत्ता है, அதாவது வயிற்றுக்குள்ளே உருளுதா, கோலாசானா ஏதோ உருட்டி பெரட்டும் இல்லையா, ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து மோஷன் வரதுக்கு முன்னாடி அப்படி பெரட்டும் ஒரு மாதிரி, அந்த மாதிரி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டாங்களாம். तो बोला नहीं. அப்பவும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காரு. जो पूछा उसका जवाब नहीं. எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் இல்லைன்னு தான் சொன்னானா. बस एक ही रट लगाता रहा, कुछ ऐसे ऐसे होता है. ஆனாலும் அவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா, என்னமோ பண்ணுது. மா ஹன்ஸ்கர் சிரிக்கிறாங்க. ஹன்சி அதாவது சிரிச்சுட்டே இருக்காங்க. துக் எனக்கு சந்தோஷமும் சிரிப்பு, எனக்கு வருத்தமும் வருத்தம். ஏசே கியா ஹோத்தை, அது என்னமோ அது என்ன தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிமாரி தோ நஹி, அது என்ன புது விதமான ஒரு டிசீஸாக இருக்குமோ, பிமாரினா நயினா புதுசான, பிமாரினா ஒரு டிசீஸாக இருக்குமோ. பெஜாரே காமோங் கேசே உத்ரா கயா ஹே, என்னப்பா ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குது, கேசே உத்தர் கயா ஹே, இது எப்போ தான் போகுமோ. ஹவாயியான் ஊட் ரஹி ஹே, நான் அவங்க வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே எந்திக்கிறாங்க. ஹவாயியானா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு எந்திக்கிறாங்க. पिता अजी एकदम सफ़ेद पड़ गया था. அஜி இப்போ பார்த்தோன்னா அவன் முகமே வந்து அப்படியே வெள்ளை கலராக மாறுதான். खड़ा नहीं रहा गया, அவனால் எந்திரிச்சு கூட நிற்க முடியல. बस में भी नाचता रहा. பஸ்ஸில் வரும்போதெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் வந்தான். என்னன்னு டான்ஸ் ஆடிட்டு வந்தானா, मेरे पेट में ऐसे ऐसे, அதாவது பஸ்ஸில் வரும்போதெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு, ஐயோ என் வயிற்றில் என்னமோ பண்ணுதேன்னு அவன் ஃபுல்லாக நாச்சுதா டான்ஸ் ஆடிட்டே வந்தாரான் மோகன். ऐसे ऐसे होता है, என்னென்னமோ பண்ணுது. ஸோ அவன் வந்து சொல்லியிருக்கான் இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணுதுன்னு. मोहन जोर से करा कर
माँ ओ माँ। ஸோ அவருக்கு வந்து மோகன் வந்து வலிக்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ அம்மா, ஐயோ அம்மா நம்ம சொல்லுவோம் இல்லையா வயிற்றொலிக்கும் போது, அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, அம்மா நான் மேரே பேட்டா, அச்சோ என் பிள்ளையே, மேரே லால், என்னோட நம்ம அம்மாக்கள் கொஞ்சுவாங்க இல்லையா, என் செல்லம், என் கண்ணு, என் முத்து அப்படின்னு, மேரே லால் என்னோட அழகு செல்லமே அப்படின்னு கொஞ்சுறாங்க. ஏசி நஹி, உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, அஜி ஜரான் தேக்னா டாக்டர் क्यों नहीं आया, ஏன் இன்னும் டாக்டர் வரல, இசே தோ குச் ஜியாதா ஹி தக்லீஃப், அதாவது அவங்க வந்து அப்படியே பதறாங்க. என்னென்னா அவனுக்கு ரொம்ப பெயின், தக்லீஃப்னா பெயின் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. यह ऐसे ऐसे तो कोई बड़ी खराब बीमारी है, இது வந்து ஏதோன்னு சொல்லி ஏதோ ஒரு பெரிய வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு டிசீஸாக இருக்கும் போல இருக்கு. தேக்கோன்னா பாருங்கள் எல்லாரும், அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, அவங்க அம்மா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, பாருங்கள் பிள்ளைய பாருங்கள், தேக்கோன்னா கேசே லோட் ரஹா ஹே, அவன் எப்படி துடிக்கிறான்னு பாருங்கள், ஜரா பி கல் நெஹி படுத்தி நாளைக்குன்ற ஒரு விஷயமா இல்லாமல் போயிட போகுது அவனுக்குன்னு பயப்படுறாங்க. அம்மாவுக்கு வந்து அப்படியே, எல்லா அம்மாக்களும் அப்படி தானே, குழந்தைங்களுக்கு ஒன்றுனா அவங்க தாங்க மாட்டாங்க. ஹிங் சூரன், அதாவது ஹிங் சூரன்னா என்னென்னா இந்த வயிற்று வலிக்காக கொடுப்பாங்க இல்லையா, இந்த பெருங்காயம், இந்த நாட்டு மருந்துலாம் ட்ரை பண்ணுவாங்க, பெப்பர்மின்ட் அதில் போட்டிருக்காங்க, பிப்பர்மின்ட் சப்தே சுக்கி நான் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அதாவது ஜூரன், ஹிங், அந்த ஆஸ்டோஃபோர்டு அதெல்லாமே நான் கொடுத்துட்டேன், பெப்பர்மின்ட்லாம் கொடுத்துட்டேனே, சப்தே சுக்கி நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். வைத்தியஜி ஆ ஜாத்தே, வைத்தியரே சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ரொம்ப அப்படியே இமோஷனல் ஆயிடுறாங்க. இப்போ அடுத்த சீன் வந்து தபி ஃபோன் கி கடி பஜ்தி ஹே, மோகன் கே பிதா உட்தே ஹே. அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது. ஸோ வந்து மோகனோட அப்பா வந்து எடுக்கிறாங்க. पिता यह 43332 है। जी हाँ बोल रहा है हूँ, कौन? ஸோ இது யார், 43332 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிஜி போல், நீங்கள் வந்து யார் பேசுகிறது? डॉक्टर साहब जी हाँ, मोहन के पेट में दर्द है. ஸோ டாக்டர் சாஹாப், டாக்டர் சார், இந்த மாதிரி வந்து மோகனோட வயிற்றில் வந்து ஒரே தர்த்னா பெயினாக இருக்குது. जी नहीं, काया तो कुछ नहीं, बस यही कह रहा है. ஸோ அவர் வந்து ஒரு தயக்கத்தோட காயா தோ குச் நஹி, எதுவுமே சாப்பிடல, பஸ் யஹி கஹ் ரஹா ஹே, என்ன நடக்குதுன்னு தெரியல, பஸ் ஜி நஹி கிரா பி நஹி, அவன் வந்து கீழே விழல, ऐसे ऐसे होता है. ஆனால் என்னென்னமோ பண்ணுது. बस जी ऐसे ऐसे होता है. அதே தான் திரும்ப சொல்ல, பஸ் ஜி ஏசே ஏசே, என்னென்னமோ பண்ணுது. बस जी ऐसे ऐसे, यह ऐसे ऐसे क्या बला है. அப்போ என்ன அந்த ஏசே ஏசே, அது என்னது, என்ன பலாவாக இருக்கும், என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், कुछ समझ में नहीं आता. என்ன, எனக்கு அது என்ன கொஞ்சம் கூட புரியவே இல்லை. जी हाँ, चेहरा एकदम सफ़ेद हो रहा है. ஸோ அவனோட சேஹரா அப்படின்னா வந்து அவனோட ஃபேஸே வந்து அப்படியே ஒயிட் கலராக மாறிடுச்சு. नाचता फिरता है. जी नहीं, दस्त तो नहीं आया. ஸோ நாச்சா ஃபிர்தா ஹே, அவன் வந்து ரொம்ப டயர்டாயிட்டான். ஜி நஹி தஸ்த் தோ நஹி ஆயா, தஸ்த் அப்படின்னா வந்து டயரியா, அதாவது பேதி ஆகிறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. जी हाँ, पेशाब तो आया था. பேஷாப்னா யூரின்லாம் நல்லா தான் போனா. जी नहीं, रंग तो नहीं देखा. ஆனால் நான் அதோட கலரை பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. आप कहें तो आप देख लेंगे. சரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இனிமேல் இப்போ அதுலேருந்து நான் பார்க்குறேன் அவனோட யூரின் கலரை. இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிற விஷயம் இல்லையா, வீட்டில் வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா அம்மா அப்பா வந்து பதறி போவாங்க, குழந்தைக்கு வந்து வயிறு சரியில்லையா அப்போ டாய்லெட் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க, யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம். अच्छा जी, जरा जल्दी आइए. சரி நீங்கள் சீக்கிரம் வாங்க, ஃபோனில் பேசுகிறனால இதெல்லாம் சொல்கிறாரு. अच्छा जी, बड़ी कृपा है. ஓகே வெரி மச், தேங்க்யூ ஸோ மச்ங்கிறார். வெரி மச், அதான் படி குருப்பியா, ப்ளீஸ் குருப்பியானா ப்ளீஸ், குருப்பா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருங்க, உங்களோட இதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாப்புல. फ़ोन का चांगा रख देते हैं. சோங்கா ரக் தேத்தே ஹே. ஸோ வந்து அவர் வந்து ஃபோனை வச்சுடுறாரு. डॉक्टर साहब चल दिए हैं. ஸோ அவர் சொல்கிறாரு, டாக்டர் வந்து கிளம்பிட்டாரு, 5 मिनट में आ जाते हैं. ஸோ 5 மினிட்ஸில் வந்துடுவார். ஸோ படோசி கே லால் दीनानाथ का
प्रवेश मोहन जोर से कराते हैं. ஸோ வந்து பக்கத்தில் இருக்க படோன்சி வந்து வராங்க. मोहन माँ माँ ओ ओ उल्टी आती है, उठकर नीचे झुकता है, माँ सिर पकड़ती है, मोहन 3-4 बार ओ करता है, दुखता है, फिर लेट जाता है, हाय हाय. ஸோ இப்போ வந்து மோகன் வந்து நிறைய அவரால் பெயின் தாங்க முடியாமல் ஓங்கிறாரு. உல்ட்டி ஆத்தி ஹேம் அப்படியே வந்து வாமிட் எடுக்கிறாரு. அப்புறம் வந்து உட்டுக்கர் நீச்சே ஜுக்குத்தாஹே அப்படியே கீழெல்லாம் குனிகிறாரு. மா வந்து என்ன பண்ணுறாங்க, சிறு பக்கத்தி அவன் மண்டையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு எப்பவும் வாந்தி எடுக்கும்போது தலையை பிடிப்பாங்க. குழந்தைங்க வாந்தி எடுக்கும்போது தலையை பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபெயிண்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக வந்து தலையை இப்படி பிடிச்சிக்கோங்க. அந்த மாதிரி அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. மோகன் 3-4 பார் ஒரு 2-3 தடவை வந்து அவன் அப்படியே கொமட்டி அதை வந்து துக்குத்தாஹேனா ஸ்ப்ளிட் பண்ணுறான். ஃபிர் லேட்டாக ஜாத்தாஹே அதுக்கப்புறமா என்ன பண்ணிடுறான்னா அவன் அப்படியே படுத்துடுறான். இப்போ அம்மா சொல்கிறாங்க கமர் சஹலாத்தி ஹுயி. ஸோ வந்து அப்படியே வந்து கமர் அப்படின்னா அவனோட வயிற்று அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. சஹலாத்தி ஹுயி கியா ஹோ கயா, என்ன ஆச்சு குழந்தை? தோப்கர் ஹோ பலா சங்கா கயா தா, நீ நல்லா தானே இருந்த மதியம். தோப்கர்னா மதிய நேரத்தில் நல்லா தானே இருந்த. குச் சமஜ் மே நஹி ஆத்தா, எனக்கு என்ன பண்ணுறதே புரியலை. கேசா படா ஹேம், என்னடா இது விஷயம் உனக்கு. நஹி தோ மோகன் பலா கப்பட்னே வாலா ஹேம் இஸ், அதாவது அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கக்கூடாது. ஹர் வக்த் கர் கோ சிர் பர் உட்டாயா ரக்தா ஹே, எப்போ தான், அதாவது நஹி தோ மோகன் பலா கப், எனக்கு தெரியல எப்போ தான் மோகன் இதுலேருந்து பட்னே வாலா ஹே வெளியே வருவான்னு சொல்லிட்டு. ஸோ ஹர் வக்த் இந்த சமயமே அவன் வீட்டிலேருந்து கர்கோ சிர் பர் உட்டாயே ரக்தா ஹே, அவன் வந்து எல்லாம் சரியாகி சீக்கிரமாக அவன் தலை எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. दीनानाथ வந்து என்ன சொல்கிறாருன்னா, दीनानाथ अजी घर गया पड़ोस को भी गुलजार किए रहता है, इसे छेड़ उसे पछड़, इसके मुक्का उसके तप्पड़, यहाँ वहाँ हर कहीं मोहन ही मोहन. ஸோ வந்து இந்த தீனாநாத்துங்கிறது வந்து பக்கத்தில் இருக்க ஒரு படோன்சி நெய்பர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன அக்கம் பக்கம் படோன்சியில் நெய்பரில் எல்லாமே குல்லாஜார் கியே ரஹ்தா அப்படின்னா வந்து ஒரே பஸ்ஸிங்காக இருக்குது, ஒரே எல்லாருமே காசிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இசே சேடு உசே பச்சாடு அப்படின்னா என்னென்னா இதை பிடிங்க அதை அடிங்க, அவனுக்கு இப்படி பண்ணாங்க, என்னமோ அவனுக்கு வந்து எதுவோ ஆயிட்ட மாதிரி எல்லாருமே வந்து காசிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உஸ்கே புக்கா முக்கா உஸ்கே தப்பட், இந்த மாதிரி வந்து அதை பிடிங்க அதை அடிங்க அதை அரைங்க அப்படின்னு யஹா வஹா அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கே பாரு மோகம் பேச்சாவே இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்குறாங்க. பிதா என்ன சொல்கிறாங்கன்னா படா நட்கட் ஹேம், இது ரொம்ப நாட்டியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து மா என்ன சொல்கிறாங்க, பர் அப் தோ பேஜார் கேசே தக் கயா ஹே, இது என்னப்பா பெரிய பெரிய பிரச்சனையாக போச்சு. முஜே தோ டர் ஹே கி கல் ஸ்கூல் கேசே ஜாயேகா, இப்படி இருந்தால் அவன் எப்படி வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. दीनानाथ जी हाँ, कुछ बड़ी तकलीफ है तभी तो पड़ा, मामूली तकलीफ को तो यह कुछ समझता नहीं. ஆமாம், இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் அப்படின்றாங்க. ஏன்னா தபி தோ படா மாமூலி தக்லீஃப், இதே வந்து அது யூஸ்வலான ப்ராப்ளம்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமூலி தக்லீஃப்னா யூஸ்வலான ப்ராப்ளம். ஆனால் வந்து இது வந்து அப்படி கிடையாது. தோ எஹ குச் சமஜ்தா நஹி, இது என்னன்னே புரியலையே எனக்கு வந்திருக்க பிரச்சனை. பர் கோயி டர் நஹி, ஏன்னா இது வந்து நினச்சி பயம் வேண்டாம். मैं वैद्य जी से कह आया हूँ, நான் இப்போவே வைத்தியரை கூப்பிடுறேன். वे आ ही रहे हैं, அவர் வந்துடுவார், ठीक कर देंगे. வந்தோடனே சரியாயிடும் எல்லாமே. मोहन तेजी से करा कर, இப்போ வந்து என்ன பண்ணுறான், ரொம்ப வேகமாக அப்படியே கிரவுண்ட் பண்ணுறான். अरे रे 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 आओ. ஸோ இப்போ கத்துறான் ரொம்ப வலியில். மா கப்ராக்கர் கியா ஹே பேட்டா கியா ஹோவா. ஸோ அவங்க வந்து கப்ராக்கர் ரொம்ப பயத்தோட என்னாச்சு பிள்ளை உனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்குறாங்க. मोहन ऐसे
रुआन सा बड़े जोर से ऐसे ऐसे होता है ऐसे ऐसे. அப்போ வந்து இப்போ திரும்ப ரொம்பவே கத்துறான். என்னன்னா எனக்கு என்னென்னமோ பண்ணுது ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறான். அம்மா கேட்குறாங்க ஏசே கேசே பேட்டா ஏசே கியா ஹோத்தா ஹே, அந்த ஏசே என்னது, அந்த ஏசே வந்து உன்னை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ऐसे ऐसे पेट दबाता है. ஸோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றை வந்து அப்படியே வயிற்றை தடவி விட்டுட்டு சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வைத்தியஜி கா பிரவேஷ் அப்படின்னா வைத்தியஜி அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. वैद्य जी कहाँ है मोहन? मैंने कहा जय राम जी की कहो बेटा खेलने से जी भर गया क्या? என்னாச்சு மோகன் உனக்கு? மேனே கஹா, நான் சொல்கிறேன் ஜெயராம் ஜி அப்படின்னு சொல்லி அவர் சாமியை கும்பிட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா என்னாச்சு உனக்கு? கஹோ பேட்டா கேல்னே சே பி பர் கயா ஹே, ரொம்பவே விளையாண்டுட்டியா? கொய் தம்மா சவுக்கடி கர்னே கா கஹி நஹி பஜி கியா, நீ இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, பாதி கூட நீ வந்து செஞ்சு முடிக்கலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. सब उठकर हाथ जोड़ते हैं. ஸோ அவனோட கையில் எடுத்து பார்க்குறாரு. ஹார்ட் ஜோட்கர், கையில் வந்து நாடி பார்ப்பாங்க இல்லையா வைத்தியர்லாம், அதை பண்ணுறாங்க. वैद्य जी मोहन के पास कुर्सी पर बैठ जाते हैं. ஸோ வைத்தியர் என்ன பண்ணுறேன்னா மோகன் பக்கத்தில் அந்த சேர் போட்டு உட்கார்றாரு. பிதா வைத்தியஜி சாம் தக் டிக்கிதா, அதாவது வைத்தியரே அவன் வந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். தஃப்தர் சே சல்தே வக்த், அதாவது வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வர சமயத்தில் வந்து ராஸ்தே மே ஏக்தம் போல்னா மேரே பேட் மே தர்த் ஹோத்தா ஹே, ஸோ அந்த ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் அவன் வந்து எனக்கு திடீர்னு வயிற்று வலிக்குதுன்னு சொன்னால் ஏசே ஹோத்தே ஹே, என்னென்னமோ பண்ணுதுன்னு சொன்னால் சமஜ் நஹி அத்தா, எனக்கு எதுவுமே புரியல, யா கேசே தர்த் ஹே, அது என்ன மாதிரியான வலி அப்படின்னு சொல்லிட்டேன். मोहन कराह कर वैद्य जी अभी बता देता हूँ. நான் பரவாயில்ல நான் பார்க்குறேன் அது என்னென்னு. असल में बच्चा है, இது சின்ன குழந்தை தானே, समझा नहीं पाता है. சம்ஜா நஹி பாத்தா ஹே அப்படின்னா வந்து சம்ஜா நஹி பாத்தா ஹே நாடி தபாக்கர், அதாவது கையை பிடிச்சி பார்க்குறேன், நான் எனக்கு என்னன்றது புரிஞ்சிடும். नाड़ी दबाकर वात का प्रकोप है. मैंने नाड़ी दबाकर, नाड़िயை பார்க்குறாரு. बात का प्रकोप है. मैंने कहा बेटा जीप तो दिखाओ, அதாவது உன்னோட நாக்கை காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. मोहन जीप निकालता ஸோ அவன் நாக்கை வெளியே நீட்டான். कब्ज है. அவர் வந்து நாக்கை பார்த்துட்டு உனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, கான்ஸ்டிபேஷனாக மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க, அதாவது டாய்லெட் சரியாக போகாமல் இருக்கிறது பேர் தான் கான்ஸ்டிபேஷன். पेट साफ नहीं हुआ. உன்னோட வயிறு வந்து சுத்தமாக இல்லை. पेट टटोल कर உன் வயிறு ஃபுல்லாக வந்து அன்க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. पेट साफ नहीं है. க்ளீனாகவே இல்லை வயிறு. मल रुक जाने से वायु बढ़ गई है. அதாவது மல் ரூக் அப்படின்னா வந்து அந்த மோஷன் ஸ்டூல்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஜானே சே வாயு, அதனால வந்து காற்று ஏறி வந்து பட் கை, அதனால கூட வலி வருது. क्यों बेटा? ஆமாம் தானே பேட்டா அப்படின்னு கேட்குறாரு பையா. हाथ की अंगुलियों को फैलाकर फिर चिकोड़ते हैं, அதாவது அவன் கையிலோட விரல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கைகளை பிடிச்சி அந்த விரல்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்படி விரிச்சு விட்டு இது பண்ணி விட்டு ஏசே ஹோத்தேங்க ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்து மோகன் ஜி ஹா ஓ, அவன் இப்போவும் கத்துறான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு இருக்கான். வைத்யஜி, இப்போ வைத்தியஜி சொல்கிறாரு. हर्ष से उछलकर मैंने कहा ना मैं समझ गया. இப்போ வந்து எனக்கு என்னன்றது புரியுது. अभी புடியா बेचता हूँ. நான் வந்து புட்டிங் சென்ட் பண்ணி வைக்கிறேன், அதாவது வந்து ஒரு மருந்து மாதிரி தான். புடியானா அது ஒரு மருந்து, லேகியம் மாதிரி ஒரு மருந்து வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். मामूली बात है. அதை வந்து இது வந்து ஒரு சின்ன விஷயம்தான். पर यही मामूली बात कभी कभी बड़ों को चका देती है. ஸோ இந்த சின்ன ப்ராப்ளம் தான் வந்து கலையில் பெருசாகிடும். समझने की बात है. இப்போ எனக்கு இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. मैंने कहा आओ जी दीनानाथ जी. ஸோ நீங்கள் மேனே கஹா, நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீனாநாத்தை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர்கிட்ட மருந்து கொடுத்துக்கிறதுக்காக அவரை தீனாநாத்தை கூட்டிகிட்டு போகிறாரு.
आप ही पुड़िया ले लो। நான் உங்கள்கிட்ட வந்து அந்த முடியானா அந்த லேகியத்தை நான் வந்து தரேன். मोहन की माँ से आधे आधे घंटे बाद गर्म पानी से देनी है. ஸோ ஒரு அரை மணி நேரம் அதே கண்டேனா ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை வந்து நல்லா சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுங்க. 2-3 दस होंगे. 2-3 தடவை கொடுக்கலாம். बस फिर ऐसे 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 भागेगा जैसे गगे के सिर से सींग. ஸோ வந்து இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏதோன்ற அந்த வலி வந்து பா ஏகா அப்படின்னா ஓடி போயிடும். ஜெய்சே கந்தே அது வந்து எப்படி ஓடி போகும் அப்படின்னா கழுதை மேலே இருக்கக்கூடிய ஹார்ன்ஸ் ஓடி போன மாதிரி வந்து அது வந்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வைத்தியர். இப்போ பிதா என்ன சொல்கிறாருன்னா வைத்தியஜி யஹா ஆப்கி பேண்ட், அதாவது அவருக்கு தேவையான காசு, அந்த வைத்தியருக்கு தேவையான காசை வந்து 5 நோட் அவர் வந்து எடுத்து வச்சு அவர் வந்து வைத்தியர்ஜி கிட்ட வந்து பிதாஜி கொடுக்குறாரு. அதுக்கு வைத்தியர்ஜி என்ன சொல்கிறாருன்னா அந்த நோட்டை வாங்குறாரு. नोट लेते हुए अरे मैंने कहा आप यह क्या करते हैं. நான் என்னன்ற விஷயத்தை தானே சொன்னேன். आप और हम क्या दो हैं. அதாவது அவர் வேணான்றதை வந்து சிம்பாலிக்காக சொல்லி காட்டுறாரு. பட் என்னையாவும் அவர் வாங்கிட்டு போயிடுறாரு. अंदर के दरवाजे से जाते हैं तभी डॉक्टर प्रवेश करते हैं. ஸோ இப்போ வந்து அவர் வெளியே போகிறாரு வேலை ஒரு வழியாக, இன்னொரு வழியாக வந்து டாக்டர் உள்ளே வராரு அந்த சீனில். இப்போ டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹலோ மோகன் கியா பாத் ஹே, என்ன மோகன் எப்படி என்ன சொல்கிற, ஏசே கியா கர் ரிலே, உனக்கு என்ன ஏசே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மா அவர் பிதாஜி ஃபிர் உத்தே ஹே. அந்த டாக்டர் வந்தோடனே மறுபடியும் அப்பா அம்மா எஞ்சிடுறாங்க. மோகன் மறுபடியும் வந்து ஒரு மாதிரி முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான். கிரவுண்டிங் சவுண்ட் கொடுக்குறான். டாக்டர் பாஸ் பேத்தே ஹே, டாக்டர் வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. பிதா வந்து சொல்கிறாரு டாக்டர் சாஹப் குछ समझ में नहीं आता, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. डॉक्टर पेट दबाने लगते हैं. ஸோ அவர் வந்து வயிற்று தடவி பார்க்குறாரு. अभी देखता हूं. பார்க்குறாரு. இப்போ நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. जीप तो दिखाओ बेटा. உன்னோட நாக்க நீட்டு, ஜீப்னா நாக்கு நீட்டுன்னு சொல்கிறாரு. मोहन जीप निकालता है. ஸோ அவன் நாக்க நீட்டுறான். हूँ तो मिस्टर आपके पेट में कैसे होता है. உன் வயிற்றில் வந்து என்ன ஆச்சு, ऐसे ऐसे என்ன ஏதோ நடக்குது, बोलता नहीं. என்னென்னமோ நடக்குது அப்படிங்கிறாங்க. மோகன் போல்தா நஹி கராஹ்தா ஹா, மோகன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். கராஹ்தா ஹா ஒரு மாதிரியான ஒரு எமோஷனோட அவன் வந்து சொல்கிறான். அவன் வந்து அடுத்து அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா பத்தா ஓ பேட்டா டாக்டர் சாஹப் கோ சமஜ் தோ. ஸோ பத்தா ஓ பேட்டா சொல்லு குழந்தை, உனக்கு என்ன செய்துன்ற விஷயத்தை வந்து நீ டாக்டர் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. मोहन जी जी ऐसे ऐसे कुछ ऐसे ऐसे होता है. ஸோ ஏதோ எனக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறான். हाथ से बताता है. அவன் வந்து அவனோட கைகளை வந்து எடுக்கிறான். उंगलियां बीचता है. ஸோ அந்த விரல்கள்லாம் ஒரு மாதிரி நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி காட்டுறான். डॉक्टर तबीयत तो बड़ी खराब है. எனக்கு ஏதோ ஹெல்த்தில் தபியத்தில் எனக்கு உடம்புல ஏதோ பெரிய பிரச்சனை, படி கராப் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு என் உடம்புல அப்படின்னு சொல்கிறான். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க डॉक्टर सहसा गंभीर होकर. அப்படியே அவரே வந்து ஒரு மாதிரி ஸ்கேரி ஆயிட்டாரு. वह तो मैं देख रहा हूँ. சீரியஸ் ஆயிட்டாரு. வெஹ தோ மே தேக் ரஹா ஹூ, நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. चेहरा बताता है. உன்னோட முகமே வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. इसे काफ़ी दर्द है. ஸோ உனக்கு ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குன்றது உன் முகத்தை வச்சே தெரியுது. असल में कई तरह के दर्द चल पड़े हैं. அதாவது வலின்றது பல வகையாக இருக்குது. கஹி தரக்கே தர்த்து, பல வகையான வலிகள் இருக்குது. कौलिक पेन तो है नहीं. இது வந்து ஒரு நோயை சொல்கிறது. கௌலிக் பெயின் அப்படின்ற ஒரு நோயை சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வலி மாதிரி தெரியல. இப்போ எப்படி அப்பெண்டிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் தெரியல. और फूड़ा भी नहीं जान पड़ता. ஸோ இந்த மாதிரியா இருக்கும் அந்த மாதிரியா இருக்குன்றத அவர் கெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு அவர் சொல்கிறாரு. बराबर पेट टटोलता रहता है. ஸோ அதுக்கப்புறமும் வந்து அவர் வந்து ஒரு
என்னவா இருக்குன்றது வந்து கெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. மா என்ன சொல்கிறாங்கன்னா காப்கர் அப்படியே வந்து அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஃபோடா அப்படின்னா ஒரு மாதிரி பாயிலிங், அதாவது வயிற்று எரிச்சல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா डॉक्टर जी नहीं वह नहीं है இல்லை அவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லி கேட்குறாங்க இந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது, बिल्कुल नहीं है கண்டிப்பாக அது இருக்காது. मोहन से जरा मुंह फिर खोलना நீ மறுபடியும் வாயை தோற அப்படிங்கிறாங்க. जीभ निकालो மறுபடியும் அவனோட டங்கை வெளியே காட்டுன்னு சொல்கிறாங்க. मोहन जीभ निकालता மறுபடியும் है அவன் டங்கை வெளியே காட்டுறான். हाँ कब्ज ही लगता है உனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் தான், அந்த வைத்தியர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி உனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. कुछ बदहजमी भी है ஸோ இது வந்து சரியாயிடும், உனக்கு வந்து நான் வந்து மெடிசன்ஸ் அனுப்புகிறேன், उठते हुए कोई बात नहीं வேறு எதுவுமே இருக்காது, தவா பேச்தா ஹூ, நான் வந்து உனக்கு மெடிசன்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி பிதானா அப்பா கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. क्यों न आप ही चले मेरा विचार है कि एक ही खुराक पीने के बाद तबीयत ठीक हो जाएगी ஸோ நான் இப்போ வந்து கிளம்ப போகிறேன். மேரே பிச்சார்னா என்னோட ஒப்பீனியன் படி நீ வந்து ஏக் ஹி குராக் பீனே கே பாத். ஸோ ஏக் ஹி குராக் அப்படின்னா ஒரு டோஸ் நம்ம எடுத்துக்கலாம், காலையில் ஒரு டோஸ் ஈவினிங் ஒரு டோஸ்ன்ற மாதிரி. இந்த ஒரு டோஸை வந்து இந்த பீனே கே பாத் சாப்பிட்டதுக்கப்புறமா நீ வந்து தவாயத் டீக்கோ இதை எடுத்துக்கிட்டின்னா, தவாயத்தில் மெடிசன் எடுத்துக்கிட்டா நீ சரியாயிடுவ. कभी कभी हवा रुक जाती है சில நேரங்களில் உனக்கு வந்து காற்று கூட வரலாம், தட் இஸ் கேஸ் ப்ராப்ளம் வரலாம். आती है और फंदा डाल लेती है பஸ் उसी की एंटन है ஸோ இதனால் உனக்கு வந்து காற்று பிரிகிற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது கிராம்ஸ் மாதிரியோ இருக்கலாம். பட் அதை நினச்சி நீ பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. டாக்டர் ஜாத்தே ஹே மோகன் கே பிதா 10 का நோட் லியே. ஸோ அவருக்கு வந்து ஒரு 10 நோட் எடுத்து டாக்டர் கிட்ட கொடுக்குறாரு. பீச்சே ஜாத்தே, அவர் பின்னாடியே போகிறாரு, ஏன்னா அவர் மெடிசன்ஸ் தரேன்னு சொன்னனால. அவர் டாக்டர் சாஹப் கோ தேத்தே ஹே. ஸோ டாக்டர் சாஹப் கிட்ட வந்து போய் அதை வாங்க போகிறாரு. மா வந்து சேங்க் தோ தூ டாக்டர் சாஹப். இப்போ வந்து மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக நம்புகிறோம் இது வந்து அவனுக்கு வந்து சரியாயிடும் அப்படின்னு. சேங்க் நேதோ, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து செய்கிறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தூர் சே கரம் பானி கே பாட்டில் சே சேங்க் தீஜியே. ஒரு வார்மான பாட்டில் கரம் பானி இது பண்ணிவிட்டு அது கூட இதை வந்து சேர்த்து கொடுங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. டாக்டர் ஜாத்தே ஹே மா போத்தல் உட்டாத்தி ஹே. ஸோ பாட்டில் எடுத்து அவங்க அம்மா வந்து எடுக்கிறாங்க. படோன்சி ஆத்தி ஹே. அப்போ பக்கத்தில் இருக்க இன்னொரு படோன்சி வராங்க. படோன்சின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, क्यों मोहन की माँ कैसा है मोहन என்னம்மா மோகன் அம்மா என்ன செய்கிறாரு மோகன், என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மா சொல்கிறாங்க ஓஜி ராமு கி காக்கி, வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெல்கம் பண்ணுறாங்க. அம்மா வந்து வெல்கம் பண்ணிவிட்டு ராமு கி காக்கினா ராமு ஆன்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கேசே கியா ஹோத்தா, நான் என்னன்னு சொல்லுவேன், லோச்சே ஃபிரே ஹே, என்ன அவனுக்கு வந்து இருக்க பிரச்சனையை வந்து அந்த மாதிரி ஒரு வேர்டோட சொல்கிறாங்க. ஜானே வேஹ ஏசே தர்த் கியா ஹே, அவனுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுது. லடுக்கே கா பூரா ஹால் கர் தியா, பிள்ளை இன்னைக்கு ஃபுல்லாக ஹால்னா கண்டிஷன், அவங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில கிடக்குறான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ படோன்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ना जी इतनी नई बीमारियां निकली ஸோ இப்போ வந்து புதுசாக வந்து அதாவது வந்து ப்ராப்ளம்ஸ், தட் இஸ் டிசீசஸ் வந்துட்டுருக்கு, பிமாரியான டிசீசஸ் வந்துட்டுருக்கு. देख लेना यह भी कोई नया दर्द होगा இது ஏதோ புதுசான ஒரு பெயின் போல இருக்கு. நயா தர்த் ஹோகா, புது பெயின் போல இருக்கு. राम मारी बीमारियों ने तंग कर दिया ராமுக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஒரு டிசீஸ் வந்து அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டான். नए बुखार निकल आए हैं புதுசாக நோய்கள் வந்து அதாவது பேர் வைக்காத நோய்கள்லாம் வருதுன்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. यह बात है कि खाना पीना तो रहा नहीं இது வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து சாப்பிடவும் விடுறதில்ல, தண்ணி குடிக்கவும் விடுறதில்ல, அந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மா சொல்கிறாங்க டாக்டருக்காக தான் கி பதஜம் डॉक्टर कहता है कि बदहजमी
மீ है அதாவது டாக்டர் வந்து இது ஜஸ்ட் ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் தான் சொல்லியிருக்காரு. ஆஜ் தோ ரோட்டி பி உன்கே சாத் காக்கர் கயா தாம். ஸோ அவன் வந்து ரொட்டி தானே சாப்பிட்டான். வஹாம் பி குச் நெய் காயா, வேறு எதுவுமே அவன் சாப்பிட்லையே. ஆஜ்கல் தோ பினா காயா பிமாரி ஹோத்தி. ஆஜ்கல்னா இன்னையிலேருந்து, तो कल बीमा काया बीमारी होती हैं. இன்னையிலேருந்து அதாவது இப்போ வர டிசீஸ் எல்லாம் பினா காயா, எதுவுமே சாப்பிடாம கூட வருமா? இப்போ வர டிசீஸ்லாம் நவடேஸ் வர டிசீஸ்லாம் எதுவுமே சாப்பிடாம கூட வருமா? பாகர் சே ஆவாஜ் ஆத்தி. அப்போ வெளியேருந்து ஒரு சத்தம் கேட்குது, மோகன். ஃபிர் மாஸ்டர் ஜி கா பிரவேஷ். மாஸ்டர் ஜி கா பிரவேஷ்னா மாஸ்டர் ஜியோட சீன். அவர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. ஓத்தே ஹே மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ மோகன் கே மாஸ்டர். அப்போ மோகனோட மாஸ்டர் சார் வராரு. புகார்கர் ஜாயியே. ஸோ உள்ளே வராரு அவர். मास्टर, सुना है कि मोहन के पेट में कुछ ऐसे ऐसे हो रहा है. ஸோ என்னன்னு கேள்விப்பட்டனே. சுனா ஹே கி, நான் வந்து மோகனுக்கு வந்து ஏதேதோ பண்ணுது உடம்புல அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டனே அவன் வயிற்றுல. क्यों भाई? கியோ பாய், என்ன பிள்ளை, என்ன பையா? பாயினா சும்மா அந்த அவனை வந்து ஒரு கிண்டலாக கூப்பிட்றாரு. பாஸ் ஆக்கர், அவர் பக்கத்தில் போயிட்டு, हाँ, चेहरा तो कुछ उतरा हुआ है. உன்னோட முகம், சேஹரானா உன்னோட முகம் வந்து கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்க. दादा, कल तो स्कूल जाना है. தாதா கல் ஸ்கூல், ஆமாம் நாளைக்கு ஸ்கூல் வேற நீ போகணும் இல்லையா? அதாவது கல் தோ ஸ்கூல் ஜானா ஹே, நாங்கள் நாளைக்கு ஸ்கூல் போகணும் இல்லையா? तुम्हारे बिना तो क्लास में रौनक ही नहीं रहेगी. அதாவது நீ இல்லாமல் கிளாஸே வந்து ரவுனக்னா லைஃபே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. क्यों माता जी, आपने क्या खिला दिया था इसे? நீங்கள் அவனுக்கு வந்து என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அம்மாட்ட வந்து அந்த மாஸ்டர் ஜி கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, காயா தோ பேஜாரே நே கூச் நஹி, நான் வந்து எதுவும் ப்ரெஷர் பண்ணுற மாதிரி எந்த சாப்பாடுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. मास्टर, तब शायद ने न खाने का दर्द है. அப்போ மேபி அவன் சாப்பிட்டாட்டி அவனுக்கு எதனால இந்த பெயின் அப்படின்னு समझ गया. புரியுது எனக்கு. उसी में ऐसे ऐसे होता है. அது ஏதோ பெயின் தான் சொல்லி மாஸ்டருக்கு புரியுது. ஸோ உங்களுக்கும் புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். माँ पर मास्टर जी वैद और डॉक्टर दो दस्त की दवा में भेजेंगे. ஆனால் மாஸ்டர் ஜி இப்போ வந்து நீங்கள் புரியுதுன்னு சொல்கிறீங்க அந்த என்ன பிரச்சனைன்னு. ஆனால் வந்து டாக்டரும் வந்து வைத்தியர் வந்து அவனுக்கான மெடிசனை வந்து தந்திருக்காங்க, அதை வாங்கிறதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. मास्टर, माता जी मोहन की दवा वैद और डॉक्टर के पास नहीं है. அம்மா நீங்கள் தேடுற மெடிசன், அதாவது உங்கள் மோகனுக்கான மெடிசன் வந்து வைத்தியர்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்டயோ இல்லை. इसकी ऐसे ऐसे की बीमारी को मैं जानता हूँ. அவனோட அந்த ஏசே ப்ராப்ளம்க்கான மெடிசன் வந்து என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இந்த மாஸ்டர் சொல்கிறாரு. अक्सर मोहन जैसे लड़कों को वह हो जाती है. ஆஃபன் வந்து மோகன் வந்து பசங்களோட வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃபன் வந்து மோகன் மாதிரி இப்போ இருக்க பசங்க வந்து எல்லாமே இதை சொல்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, சச்சா நிஜமாவா, கியோம் பிமாரி ஹே. அப்போ இது என்ன மாதிரியான டிசீஸு? அவங்க அம்மா ரொம்ப அவலா, அப்போ இது என்ன மாதிரியான டிசீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மாஸ்டர் சொல்கிறாங்க, मास्टर अभी बताता हूँ मोहन से. अच्छा साहब, दर्द तो दूर हो ही जाएगा. அதாவது அபி பத்தாத்தா நான் இப்போ சொல்கிறேன் மோகன் சே. அச்சா சாஹப், சரி புரியுது தம்பி. தர்த்து தோ தூர் சே ஹி ஜாயேகா, அந்த பெயின் ஒன்று விட்டு ஓடி போயிடும். डरो मत, बेशक कल स्कूल मत आना. பரவாயில்ல, நீ வந்து நாளைக்கு வந்து நீ வந்து பயப்பட வேணாம், நீ வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கும் வர வேணாம். पर हाँ, एक बात तो बताओ. पर हाँ एक बात तो बताओ, स्कूल का काम तो पूरा कर लिया है. நீ வந்து வர வேணாம், நீ வீட்டிலே இருந்து ஸ்கூலோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மோகன் சுப் ரகத்தா ஹே. மோகன் வந்து அப்படியே அமைதியாக இருக்கான். ஸோ அவன் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்கான். அந்த ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு தான் அடுத்த நாள் அவன் ஸ்கூல் போக மாட்டேன்றதுக்காக இவ்வளோ ட்ராமா பண்ணியிருக்கான். ஸோ மா சொல்கிறாங்க, ஜவாப் தோ பேட்டே மாஸ்டர் ஜி கியா பூச்தே ஹே. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல இந்த விஷயம். அதாவது யாருக்கு புரியுது? மோகனுக்கு புரியுது சார் எதை மீன் பண்ணுறாருன்னு. அம்மாவுக்கு புரியல. ஜவாப் தோ ஆன்சர் பண்ண மோகன், நீ பேட்டா மாஸ்டர் வந்து என்னமோ கேட்குறாங்களே அப்படின்னு. அப்போ மாஸ்டர் சொல்கிறாரு, हाँ बोलो बेटा. मोहन कुछ देर फिर मौन रहता है, फिर इनकार में सिर
हिलाता है। ஸோ மோகன் குச் தேர் ஃபிர் மௌன் ரக்தா ஹே, கொஞ்ச நேரம் மௌனமாகவே இருக்கான் மோகன். அதுக்கப்புறமா இன்கர் மே சிர் ஹிலாத்தா ஹே, அப்படியே தலையை மெதுவாக ஆட்டுறான். ஏன்னா தப்பு அவன் மேலே இருக்கு இல்லையா, அதனால. அடுத்து மோகன் ஜி அப் நஹி உவா. ஸோ மோகன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜி இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ஜி மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறான். மாஸ்டர் சொல்கிறாரு हूँ शायद सवाल रह गए हैं। ஸோ ஷாயத் சவால் ரக் கயே ஹே, இதுக்கான கொஷின் வந்து என்னன்றது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மோகன் சொல்கிறான் ஜி அப்படின்னு சொல்லிட்டு, मास्टर तो यह बात है, ऐसे ऐसे काम न करने का डर है। இது என்ன விஷயம்னா, ஏதோ பிரச்சனைன்றது அந்த ஏதோ வேலையை பண்ணி முடிக்காதனால உள்ள பயம், டர் ஹே. மா வந்து சவுங்கர் ஆகியா, சவுங்கர்னா அப்படி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, என்னடா இது அப்படி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி மோகன் சக்ஸா மூங் சிப் லேத்தா ஹே, மோகனோட மூஞ்சி அப்படி சுருங்கி போயிடுது. மாஸ்டர் இப்போ சொல்கிறாரு हंसकर அப்படி சிரிக்கிறாரு. कुछ नहीं ஒன்றும் இல்லை மாதாஜி, ஒன்றும் இல்லை அம்மா. मोहन ने महीना भर मौज की। அதாவது மோகன் வந்து இந்த 1 மாதமாக ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருந்துட்டான். स्कूल का काम रह गया। ஸோ இப்போது ஸ்கூல் வேலை எல்லாமே ஒன்றா சேர்ந்துருக்கு. आज ख्याल आया। ஸோ நாளைக்கு வந்து சப்மிஷன் எல்லாமே வரனால बस डर के मारे पेट में ऐसे ऐसे होने लगा। ஸோ அந்த சப்மிஷனுக்கெலாம் பயந்துட்டு அவன் வயிறு வந்து பிணைய ஆரம்பிச்சிச்சு. அதான் ஏசே ஹோனே லகா, ஏசே அதுதான் வந்து ஏதோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ऐसे ऐसे अच्छा उठिए साहब। ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எந்திரி அப்படின்னு சொல்லி அவனை எலும்ப வைக்கிறாரு. आपके ऐसे ऐसे की दवा मेरे पास है। உன்னோட ஏசே ப்ராப்ளம்க்கு மெடிசன் என்கிட்ட தான் இருக்குது. स्कूल से आपको 2 दिन की छुट्टी मिलेगी। ஸோ ஸ்கூலுக்கு வந்து நீ 2 days வந்து லீவ் எடுத்துக்கோ, சுட்டி மிலேகி. आप उसमें काम पूरा करेंगे உன்னோட ஒர்க் எல்லாத்தையுமே பூர்ணமாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணு. और आपका ऐसे ऐसे दूर भाग जाएगा। அதுக்கப்புறம் உன்னோட ஏசே வந்து என்ன ஆகிடும், தூரமாக உன்னை விட்டு போயிடும். मोहन उसी तरह मुंह छिपाए रहता है। ஸோ மோகன் வந்து அவனோட மூஞ்சியை வந்து ரொம்பவே சுருக்கி வச்சுக்கிறான். अब उठकर सवाल शुरू कीजिए। ஸோ அவன் வந்து எந்திரிச்சு அவனோட ஆன்சர், அதாவது உன்னோட வேலையை வந்து शुरू कीजिए ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறாரு. उठिए खाना मिलेगा। எந்திரி அப்புறம் சாப்பிடு அப்படிங்கிறாரு. मोहन उठता है। மோகன் எந்திரிக்கிறான். माँ टगी सी देखती है। மா வந்து ஒரே ஏமாந்த மாதிரி அவங்க கண்களில் வந்து அவன் பையன் ஏமாத்திட்டான்ற ஒரு சோகம் அவங்க கண்ணில் தெரியுது. दूसरी ओर से पिता और दीनानाथ दवा लेकर प्रवेश करते हैं. ஸோ அதுக்கு அவங்க அம்மா வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவும் அந்த அப்பா வந்து மெடிசன் டாக்டர்கிட்டேருந்து வாங்கிட்டு வராங்க. அந்த தீனாநாத்ன்றவர் வந்து மெடிசன் அந்த லேடி வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வராங்க மெடிசன் வந்து வைத்தியர்கிட்டேருந்து. அப்போ அம்மா சொல்கிறாங்க, கியோ ரே மோகன் தரே பேட் மே தோ பகுத் படி தாடி ஹே, என்ன உன் வயிற்றுக்குள்ளே வந்து பெரிய இது முளைச்சிருச்சா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா, தாடியும் வளர்ந்துருச்சா, அம்மாரி தோ ஜான் நிக்கல் கயே, என்னோட உயிரே போயிடுச்சு நீ பண்ண வேலையால். 15-20 रुपये हैं खर्च हुई. ஸோ நீ பண்ண வேலையால் 15 to 10 rupees செலவாயிடுச்சு. ஸோ அழகு செலவாயிடுச்சு. பிதாசே தேக்கா ஜி அப்படியே பிதாஜி வந்து என்னடா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிதா வந்து அப்படியே பார்க்குறாங்க. பிதா சொல்கிறாங்க, சக்கித் ஹோக்கர் கியா ஹூவா, அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டார் அவரும். அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மா சொல்கிறாங்க, கியா ஹோத்தா, என்னத்தை நான் சொல்லுவேன், ஏசே பேட்கா தர்த் நஹி ஹே, ஏதோ வலின்றது ஒன்றுமே இல்லை. ஸ்கூல் கா காம் நான் கர்னே கா டர் ஹே, அவனுக்கு வந்து ஸ்கூல் வேலையை முடிக்காதனால உள்ள பயத்தில் தான் அவன் அதை சொல்லியிருக்கான். பிதா சொல்கிறாரு, दवा की शीशी हाथ से छूटकर फर्श पर गिर पड़ती है. एक क्षण सब टगे से मोहन को देखते हैं, फिर हंसते पड़ते हैं. ஸோ அவன் பண்ண வேலையை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அவர் தவாக்கி சீஷினா அவர் கையில் இருக்க அந்த மாத்திரை வந்து அவர் கையை விட்டு கீழே விழுந்துருது, ஃப்ளோரில் விழுந்துருது. ஃபர்ஸு பர்னா அது ஃபர்ஸ்னா ஃப்ளோரில் விழுந்துருது. கிர் படுத்தி ஹே ஏக்ஷன் ஒரு மூமெண்ட் வந்து சப் அங்கே இருக்கவங்க எல்லாருமே மோகனை வந்து ஒரு
டிசீட், அதாவது அவன் டிசீட் பண்ணிட்டான், அதாவது வந்து ஒரு ஏமாற்றிட்டான், பிட்ரே பண்ணிட்டான்ற மாதிரி பார்த்துட்டாங்க. ஃபிர் ஹன்ஸ்தே, அதுக்கப்புறம் சிரிச்சிட்டாங்க. அப்புறம் தீனாநாத் என்ன சொல்கிறாங்கன்னா, வா மோகன் வா, ரொம்ப அழகு, நம்ம சொல்லுவோம் ரொம்ப அழகாக என்ன விஷயம் பண்ணியிருக்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் பார்த்தாங்க. பித்தா வந்து வா பேட்டா ஜி வா, ரொம்ப சந்தோஷம், தும்னே தோ கூப் சக்காயா, நீ இன்றைக்கி நிறையவே செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஸோ வந்து எப்போவுமே என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் அதை ப்ராப்பராக பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்பவுமே கன்வே பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை மறைக்காமல் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். ஸோ நம்மளால் நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஸோ ஏக் உட்டஹாஸ் के बाद पर्दा गिर जाता है. ஸோ இதுக்கப்புறமா அந்த கர்டைன் அப்படியே கீழே விழுது. பர்தா ஃபிர் கிர் ஜாத்தா ஹேனா, கர்டைன் கீழே விழுது. இதோட அந்த சீன் எண்ட் ஆகுது. ஸோ இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பிரபாகர். ஸோ இதுலேருந்து உங்களுக்கும் புரிஞ்சுக்கும் குழந்தைங்களா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட அதை டேரெக்டாக கன்வே பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க எல்லாரையும் முன்னாடி வச்சுட்டு எப்போவுமே உங்கள் பேரண்ட்ஸை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஹோப் யூ would have liked this video. Please do like, share and subscribe my channel for more updates.